பிகினர்ஸும் பேச்சுலர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோழி ஈரல் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு 4 காஞ்ச வத்தல், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் போட்டு வதக்கி விடுவோம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நம்ம வெங்காயம் கூடுதலாக போட்டிருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். அது ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம ஈரல் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறோம், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. ஈரல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஹீமோக்ளோபின், நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆட்டோட ஈரலும் சரி, கோழியோட ஈரலும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது B12 நிறைய இருக்குது. அதனால் சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை நம்ம சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு, இது கூட நம்ம மசால் பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலாவும், அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சோண்டு, தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஜீரகமும் மிளகும் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பொடி கடையில் வாங்க வேண்டாம், நம்மளே வீட்டில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மசால் பொடியுமே நம்ம வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறத விட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஜீரகமும் மிளகுத்தூளும் போட்டாச்சு. எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். நம்ம இதெல்லாம் உங்களுக்கு காரம், கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறோம். காரம் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய போட்டுறாதீங்க காரத்தை. முதல்ல போட்டு வதக்கி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூடுதல் தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்து முடித்த உடனே லாஸ்ட்டில் இறக்க போகும்போதும் பார்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு பெப்பர், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இறக்குங்க. இறக்குனிங்கன்னா நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துடும். இல்லைன்னா தண்ணியோடு அந்த கிரேவி மாதிரி இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடுங்க. சூப்பரான சுவையான கோழி ஈரல் வறுவல் தயாராகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.